தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். அன்பும் பேரிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருவிருந்து வழிபாட்டின் வழியாக எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற நற்சூழ்நிலையிலே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய திருமணிலே திருச்சபை மக்களாய் கூடி வந்திருக்கிறோம். பெண் குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமையின் ஆசீர்வாதத்தை திருச்சபை மக்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்து எங்களை ஆற்றல் படுத்துவீராக. கூடி வந்திருக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், திருப்பந்தியிலே பங்கு பெறவும் ஆண்டவரங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வீணான சிந்தனைகளுக்கு, ஆண்டவரே, இருதயத்தின் பொல்லாத சூழ்நிலைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு தூய ஆவியானவர் தாமே ஆராதனைக்கின் ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய திருக்கரத்தினாலே பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. பெண் குழந்தைகள் ஞாயிறு திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமாலைகளில் முதலாவது பாமாலையை பாடுவோம். பாமாலை 1, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். இந்த காலை திருவிருந்து ஆராதனைக்கு வருகை தந்திருக்கின்ற சபையார் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 26வது ஞாயிறு
பெண் குழந்தைகள் ஞாயிறு இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். படைப்பாளராகிய கடவுளே, எங்களை உம்முடைய சாயலில் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைத்தீர். எங்களுடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் உள்ள பெண் குழந்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை தொழிலாளர்களாகவும் ஒடுக்கப்படுகிறவர்களாகவும் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். இது போன்ற தீமைகளையும், பெண் கருக்கொலை, பெண் சிசுக்கொலை முதலிய தீமைகளையும் எதிர்த்து போராடுகிற ஆற்றலை, துணிச்சலை எங்களுக்கு தாரும். பெண் குழந்தைகளை மதிக்கவும் கனப்படுத்தவும் எங்களை ஆற்றல் படுத்தும். எங்களின் சூழலில் பெண் குழந்தைகளை பாதுகாத்து அவர்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த அருள் செய்யும். மூடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். நம்முடைய ஆலயத்தின் பெண் குழந்தைகள் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை முன் வந்து படிப்பார்கள். இன்னைக்கு வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோபு 42ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 வரை 17 முதல் 10-17 முதல். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து தன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயினர். 7 குமாரனும் 3 குமாரத்தையும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு எக்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கெரோபி என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல் சந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை ஆகிய தன் பிள்ளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நீடித்த நாட்களிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனங்கள் 16 முதல் 18 முடிய. அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனங்கள் 16 முதல் 18 முடிய. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பாடம் முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 238வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 238, இயேசு எந்த நேசரை கண்டேன் வேதனுள்ள என்ற பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். Kandene vano
பாடம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 முடிய. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு வருகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடலாம் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவள், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையார் தயவு செய்து அமர்ந்திருக்க இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். O man, great is your faith, be it done for you as you desire. Matthew 15:28. O woman, great is your faith, be it done for you as you desire. Matthew 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. ஸ்கிரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:26. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பியிருக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. மகிழ்விக்கு மன்னா தலைப்பை பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகின்றபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. மகிழ்விக்கு மன்னா ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. இன்றைய மன்னா பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 15:28. Oh man, be done for you. Great is your faith, be it done for you as you desire. Matthew 15:28. Protecting the girl child. Sunday for the girl child. O woman, great is your faith, be it done for you as you desire. Matthew 15:28. Protecting the girl child. Sunday for the girl child. Oh woman, great is your faith, be it done for you as you desire. Matthew 15:28.
as your faith is you grateful as it be for you has been done. Matthew 15:28. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா. பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஆமென். Oh woman, great is your faith. Be it done for you as you desire. Matthew 15:28. Protecting the girl child. Sunday for the girl child. Oh woman, great is your faith. Be it done for you as you desire. Matthew 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பும்படி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. Oh woman, great is your faith. Be done as you desire. Matthew 15:28. Protecting the girl child. Oh man, great is your faith. Be it done for you as you desire. Matthew 15:28. பெண் குழந்தைகளின் பாதுகாத்தல். பெண் குழந்தைகளின் நாடு. ஸ்திரீயே விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக்கடவது என்றார். மத்தேயு 15:28. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. தேங்க்யூ. க்ளோரி டு காட். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் என்றார். மத்தேயு 15:28. Protecting the girl child. Oh woman, great is your faith. Be done for you as you desire. Matthew 15:28. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. Oh woman, great is your faith. Be it done for you as you desire. Matthew 15:28. Protecting the girl child. Sunday for the girl child. Oh woman, great is your faith. Be it done for you as you desire. Matthew 15:28. மன்னா. பெண் குழந்தைகளே பாதுகாத்தல். பெண் குழந்தை நாயர். ஸ்ரீயே விசுவாசம் பெரிது, விரும்புகிறபடியே
உனக்கு என்றார். மத்தேயு 15:28. மகிழ்விக்கும் அண்ணா பெண் குழந்தைகள் பாதுகாத்தல் பெண் குழந்தைகள் நியாய. ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். மகிழ்விக்கும் அண்ணா பெண் குழந்தையை பாதுகாத்த பெண் குழந்தை நியாய. ஸ்ரீயே விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடியே உனக்கு ஆக என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பியபடி உனக்காக கடவுது என்றார். மத்தேயு 15:28. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். மத்தேயு 15:28. O woman, great is your faith, be it done for you as you desire. Matthew 15:28. சொல்லுவோம். பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். ஸ்திரீயே ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். மத்தேயு 15:28. மத்தேயு 15:28. ஜெப பாடலை பாடுவோம். நம்முடைய இணைய ஆயர் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கின்ற அந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவினுடைய வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். நீர் கர்த்தாவே இப்பொழுது எங்களோடு கூட இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. அன்றைக்கு சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் அடியனை மறைத்து உம்முடைய ஆவியானவருடைய கர்த்தாவே வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு மாதம் இருக்கின்றதே. இவர் என்ன இன்றைக்கு கடைசி மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார் என்று பார்த்தால், நம்முடைய திருச்சபையின் ஆண்டு என்று சொல்கின்ற பொழுது வருகின்ற வாரத்தோடு கூட நம்முடைய திருச்சபையின் ஆண்டு முடிவருகின்றது. வருகையின் முதலாம் ஞாயிறிலிருந்து நாம் திருச்சபையின் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது
இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 26வது ஞாயிறு. அப்படி என்றால் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பெந்தேகோஸ்தே திருநாளிலிருந்து 26 வாரங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 26 வாரங்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை கொடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாய் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி, பெண் குழந்தைகள் ஞாயிறு என்று சொல்லி திருச்சபை தனியாக அதற்கு ஒரு வாரத்தை ஒதுக்கியிருக்கின்ற சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஊடகங்களிலே, இன்றைக்கு பார்க்கின்ற செய்திகளிலே பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பலவிதமான இன்னல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படியும் நடக்குமா? இப்படியும் நடக்கின்ற மக்கள், நடத்துகின்ற மக்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்று சொல்லி சிறு குழந்தை என்றும் பாராமல் அவர்களுக்கு பாலிய தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றால் சமுதாயம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. திருச்சபையிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? அவர்களை நீங்களும் பாதுகாக்கும்படியாய் நமக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பெண் பிள்ளைகளை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அழைத்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண பண்ணி அவர்கள் ஆண்டவர்களுக்காக வாழ்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற யாருக்கும் பாதுகாப்பு அல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. ஒருவேளை தன்னுடைய பிள்ளை நம்மை விட்டு கடந்து செல்லும் என்றால் அதுக்கு என்ன பாதுகாப்பு உண்டு? பரம தகப்பனை விட்டு யார் சென்றாலும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்காக தான் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வேத பகுதியெல்லாம் அதை நமக்கு நினைவு கூட்டுகின்றதாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சற்று நேர தியானத்துக்கென்று இந்த நாளில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கு நடைபெறுகின்றது இதை பார்க்கின்ற பொழுது மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அப்படினால் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை முன்பகுதியை நாம் சற்று தியானித்து நாம் பின்பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்றோம் முன்பகுதியிலே அங்கு பார்க்கின்றோம் எருசலேமிலிருந்து வந்த வேத போதகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து அங்கு சொல்லுகின்ற பொழுது, எது முக்கியமானது, பாரம்பரியமா கற்பனையா என்று ஒரு கேள்வி, அல்லது எது மனுஷனை தீட்டுப்படுத்தும், மனுஷனுக்குள்ளே போகின்ற உணவு மனுஷனை தீட்டுப்படுத்துமா, அல்லது அவன் உள்ளத்திலிருந்து வாய் வழியாய் வருகின்ற வார்த்தை மனுஷனை தீட்டுப்படுத்துமா என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். ஆம், இப்பொழுதும் வியாதி உள்ளவர்களை ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளை பலவிதமாய் அவர் சுகப்படுத்தியிருக்கின்றார். இன்றைக்கும் வியாதி என்ன வியாதி என்று பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த இதிலே பார்க்கின்றோம். அதை நாம் 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று விசுவாசத்தில் உறுதி, ஒன்று விசுவாசத்தின் உறுதி, இரண்டாவது விசுவாசத்தின் மேன்மை, இரண்டாவது விசுவாசத்தின் மேன்மை. ஒன்று விசுவாசத்தின் உறுதி. நாம் வாசித்த 21, 22, 23 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், இயேசு எங்கிருந்து எருசலேமை விட்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு சீதோன் பட்டணங்களுக்கு திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, கானானிய பெண்ணுக்கு தெரிந்தது அங்கு வருகின்றவர் ஆண்டவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் செல்லுவோம் என்று சொன்னால் தன் மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒரு விசுவாச உறுதி இருந்தது. நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, ஆதியாகமம் 22 பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் நம் ஏன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகின்றோம். அவனுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட ஏக சுதனை ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பலியிடு. கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? ஒத்த பிள்ளைய பார்த்து பார்த்து பெற்றுட்டு திருப்பி ஆண்டவர் கேட்குறாருன்னு
ஆபிரகாம் மறுதலித்தாரா? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார். செல்கின்ற பொழுது மலையில் ஏறுகின்ற பொழுது மகன் கேட்கின்றான், எல்லாம் இருக்கின்றதே, பழிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? எல்லாவற்றையும் நாம் கொண்டு செல்கின்றோமே, ஆட்டுக்குட்டி எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைபடுகின்ற பொழுது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கு எதிராக எந்த காரியம் நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அன்றைக்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்றைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி நாம் அவரை அழைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நீங்கள் நானும் அங்கு பார்க்கின்றோம், அவர் அங்கு ஈசாக்கை காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசை பார்த்துருக்கீங்களா? படத்தில் பார்த்துருப்போம். எப்படி கருப்பா, 2 கொம்பு, வாள், அப்படி தானே பிசாசுன்னா அப்படி தான் இருக்கும். இல்லவே இல்லை. உங்களை போல சேலை கட்டிக்கிட்டு வரும், உங்களை போல சுடிதார் போட்டுக்கிட்டு வரும், உங்களை போல என்னை போல பேண்டை போட்டு வரும், உங்களை போல என்னை போல வேட்டி கட்டிட்டு வரும். ஒரு போதவர் சொன்னார், நான் சொல்ல, எங்களை போல அங்கேயே போட்டுக்கிட்டு வரும். என்றால் பிசாசுடைய தந்திரம் என்ன? அவன் எந்த வேஷத்தையும் போட்டு யாரையும் எப்பொழுதும் அவன் தன் வசமாக்க அவன் எப்படியும் வேஷம் போடுவான். வேஷதாரி அவன் வேஷம் போட்டு கொண்டு வந்து இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, எத்தனை பேர் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றமே. இன்றைக்கு பிசாசானவன் நமக்குள்ளாக ஊடுருவி இருக்கின்றான். வந்துட்டோம். எத்தனை பேர் உள்ளத்தில் வீட்டை பூட்டணுமா? சந்தேகம் இருக்கா இல்லையா? வரும்போது வீட்டை பூட்டிட்டு வந்தோமா? இருக்கா இல்லையா? பூட்டை இழுத்தம்மா? இதெல்லாம் யாரும் இல்லை, பிசாசு. இங்க வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படாதபடி நமக்குள்ளாக ஒரு எண்ணத்தை கொண்டு வருகின்றான். வந்தாச்சு. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடியுமோ? ஒரு வாட்டை ஆரம்பிச்சிட்டாரு. பிரசங்கம் எப்போ முடியுமோ? மீன் கடையில் மீன் தீர்ந்து போயிடும். 1 மணி ஆச்சுன்னா மீன் கடையை அடைச்சிருவாங்க. எத்தனை பேர் கடைசி ஆசீர்வாதம் போடு வரைக்கும் இருந்து செல்லுகின்றோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வருகின்ற பொழுது இன்னைக்கு பிசாசானவன் நமக்குள்ளாக ஊடுருவி இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்திலே அவன் இடைபடுகின்றவனாக இருக்கிறான். நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நிலைத்தில்லாதபடி எங்கேயும் போக வேண்டாம். பிசாசானவன் அங்கு பார்க்கின்றோம். பிசாசானவன் அங்கு அந்த மகளுடைய செய்கைகளை பார்க்கின்ற பொழுது கொடிய வேதனை. ஒரு தாய்ப்பால் பார்க்க முடியுமா? தாயால் பார்க்க முடியுமா? இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் ஒரு கொடிய இது படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது நாம் எவ்வளவாய் அங்கலாய்க்கின்றோம். அந்த மகள் அங்கலாய்க்கின்றார். அங்கலாய்ப்பது மட்டுமல்ல, அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வருகின்றது. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன், அவரிடத்திலே போனோம் என்று சொன்னால் என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் போகிறதை பார்க்கின்றோம். அப்பொழுது அவளுக்கு பிரத்யேகமாக அவர் ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஆனால் அங்கே நடைபெற்ற காரியம் பாருங்க. சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று என்ன பண்ணாங்களாம்? சொன்னாங்களா? வேண்டுதல் செய்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள். இன்னைக்கு அநேகருடைய வேண்டுதல் எப்படி இருக்கின்றது? இன்னைக்கு இவர்களை வேண்டாம், இவர்கள் வேண்டாம், இவர்கள் வேண்டாம், இவர்கள் வேண்டாம் என்று சொல்லி நாம் பிரித்து 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 நாம் ஒரு ஜன கூட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். சபையிலே ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் மீண்டும் மீண்டுமாக ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். சபையிலே ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிப்பது வீண், விசுவாசத்திலே வளர்வது வீண், விசுவாசமற்ற ஒரு வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி ஒரு போட்டுக்குங்க, நான் விசுவாசி இல்லை, நான் அவிவிசுவாசி என்று சொல்லி வேணா அந்த கவசத்தை நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் என்ன வேணுமானம் செய்யுங்கள். ஆனால் விசுவாசி என்று அந்த கூட்டத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது விசுவாசம் இப்படித்தான் விசுவாசி வாழ்க்கை இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நாம் எப்படியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த பொழுது 36ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய கர்த்தரிடத்திலும்
அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். யாருடைய? கர்த்தர் இடத்திலும் அவருடைய ஊழியக்காரத்திலும், ஆண்டவருடைய ஊழியக்காரத்திலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேத வசனம் சொல்லுகின்றது. ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தான் வாரம் வாரம் நம்மை அழைத்து கொண்டு வருகின்றார். என் வீட்டிலே இருக்கலாமே, எதுக்கு வாரம்? எதுக்கு வாரம்? நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் பலப்பட நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகளோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஒருமன ஆவியோடு கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே ஆராதிக்க வருகின்றோம். விசுவாசத்திலே உறுதியாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஒருமனப்பாடு நமக்குள்ளாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, எபிரேயர் 11:1 என்ன சொல்கிறது? விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. காணப்படாது, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய செய்கை என்ன என்பதை நீங்கள் நானும் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அவர் ஏற்ற வேலையிலே ஏற்ற காரியங்களை செய்கின்ற கர்த்தர், அதுதான் விசுவாசம். எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படினால் பண்ணுவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்புகின்ற அந்த உறுதிப்பாடு, ஆண்டவருக்குள்ளாக நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறுதிப்பாடு. உறுதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டுறோம், பேஸ்மெண்ட்டும் சரியில்லைன்னா, ஆலயம் அழகான ஆலயம் கட்டியிருக்கோம், நல்ல கோபுரம் கட்டியிருக்கோம், கீழே இருக்க பேஸ்மெண்ட்டும் 6 அடி போடுற இடத்துல 3 அடி போட்டோம்னா நிற்குமா? சொல்லுங்களேன், நிற்காது. எத்தனை அடி போடணும், எத்தனை அடி தூக்குறோமோ, எத்தனை அடி தோண்டணுமோ தோண்டி, அப்படின்னா நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். உறுதியோடு கூட நம்முடைய உறுதி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோமே, யோபுடைய வாழ்க்கையை நமக்கு அறிந்திருக்கின்றோமே. அவன் எவ்வளவாய் பாடுள்ள மனுஷனாய் இருந்தான், எல்லாவற்றையும் இழந்தானே. அவன் கட்டிய மனைவியும் இன்னும் ஆண்டவரை நீ ஆராய்த்துக் கொண்டிருக்க தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னாரே. ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம் யோபு 19:25 சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியிலே வந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா, நான் அறிந்திருக்கின்றேன். எனக்கு எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் எனக்குள்ளாக ஒரு உறுதிப்பாடு உண்டு. கடைசி நாளிலே ஆண்டவர் வந்து என் நிற்பார். நிற்கின்ற பொழுது எனக்கு ஏற்ற பரிசு, கிறிஸ்துமஸ் பிரைஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகுது அடுத்த மாதம் பிரைஸு பரிசு ஆண்டவர் நமக்கு கொண்டு வர இருக்கின்றார். என்ன பரிசு? அவர் வந்து நிற்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கின்றவர்கள், என் கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வர இருக்கின்றார். என்னுடைய பேச்சிலே நான் எப்படி நடந்து கொண்டேன், என்னுடைய நடக்கையிலே எப்படி நடந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து பிரதிபலித்து இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு அவள் அழைத்தது உறுதியோடு கூட. ஆண்டவர் நிச்சயமாக என் மகளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி அவர் இது பண்ணினார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக விசுவாசத்தின் மேன்மை. 24 முதல் 28 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 24 வசனம் பெண் சொல்றார், இயேசுவை பணிந்து கொண்டு கெஞ்சினாள். போய் எங்கெங்கெல்லாம் போய் கெஞ்சிரும். ஐயோ எனக்கு வேணுமே, என் பிள்ளைக்கு வேணுமே, எனக்கு வேணுமே, என் குடும்பத்துக்கு வேணுமே, போய் கெஞ்சி நிற்கிறமே, கையேந்தி நிற்கிறமே. உலக பிரகாரம் மனிதர் மத்தியிலே இங்கே பார்க்கின்றோம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சினாள் என்று 24 வசனம் சொல்கின்றது. அடுத்ததாக 25 சொல்கிறார், இயேசு உடனே பதில் சொல்கின்றார், அவள் விசுவாசத்தை பரிசோதித்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய விசுவாசத்தை பரிசோதித்தார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகின்றது. நம்முடைய விசுவாசம், நமக்கு வரக்கூடிய பாடுகளும் வேதனைகளும், நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்ட பொழுது நமக்கு வேண்டிய காரியங்கள் செய்வார்கள் என்று சொல்லி நாம் அவர்களிடத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒப்படைத்த பொழுது, அவர்களால் நாம் நிர்மூலமாக்கப்பட்ட பொழுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சொல்கின்ற போது அவர் விசுவாசத்தை அவர் இங்கு பார்க்கின்றோம் பரிசோதித்தார். ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களெல்லாம் நாம் கண்டு
நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 26 தன்னை நாய்க்குட்டிக்கு ஒப்பாக்கினதை அவர் தவறாக புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு மாறாக மிக தாழ்மையோடு அதை ஒப்புக்கொண்டார். மிக தாழ்மையோடு ஒப்புக்கொண்டார். ஆம் ஆண்டவரே, நீ சொல்வது போல் நான் நாய்க்குட்டி தான் என்று சொல்லி தாழ்மையோடு ஒப்புக்கொண்டார். முடியுமா? தாழ்மை இருக்கா? வந்திருக்க திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை உண்டா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கின்றார். கிருபையை பெற வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ந்து போவது ஒரு நாளும் நஷ்டமல்ல. ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்து இவன் என்னடா, இவன் என்ன என்று சொல்லி நம்ம ஏளனமாக பேசலாம். நம்முடைய செயல்பாடுகளை அவர்கள் குறை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். அங்கு பார்க்கின்றோம், நாய்க்குட்டி என்று சொன்ன பொழுது கூட அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது தாழ்மையோடு அதை ஒப்புக்கொண்டார். ஆம், நான் அப்படித்தான். ஆனாலும் நாய்க்குட்டி மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. தன்னுடைய எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்படினால் நான், ஆம் ஆண்டவரே, நீ இஸ்ரவேலுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும் சொல்லி அங்கு அந்த சில துணிகளாவது, முழுசையும் கேட்கல, அங்கு சொல்லுகின்ற பொழுது சில துளிகளாவது தனக்கு கிடைக்க வேண்டும் மிக பணிவோடு வேண்டினாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை விட்டு கொடுத்திருக்கின்றோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்களிலே நாம் செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? விசுவாசத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய ஓட்டம் என்பது ஓட வேண்டிய ஓட்டம், ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய வாழ்க்கை. ஓடி 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 ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், துளியாவது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிக பணிவோடு வென்றார். அவருடைய விசுவாசம் என்ன சொல்றார் ஆண்டவர்? அவருடைய விசுவாசம் பெரிது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது பெரிது. வந்திருக்க தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் கண்டு, ஒருவேளை அன்றைக்கு கானானிய ஸ்திரீக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்துல தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் முழுமாக ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தாழ்மை உண்டு. எதை குறித்தும் நாம் கலங்கி அலையுகின்ற மக்கள் அல்ல. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு ஜனக்கூட்டம், அவருக்கு விரோதமான கூட்டம் சென்று கொண்டே தான் இருந்தது. ஆண்டவர் அங்கு போகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்கிறாரு? அவருடைய எண்ணங்களை கண்டு, அவருடைய சிந்தனைகளை கண்டு அவர் என்ன பண்ணாரு? அப்புறமாய் போனார். இதான் ஒரு கிறிஸ்தவ வாக்கி இருந்து நீயா நானா குஸ்தி போட்டுக்கிறது அல்ல. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆண்டவர் கடந்து சென்றார். அவ்விடத்தை விட்டு அவர் கடந்து சென்றார். என்றால் எண்ணங்களை அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நானும் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் நமக்கு விரோதமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அவர்களோடு போர் செய்து அவர்களோடு நாம் வாக்குவாதம் செய்ய நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. இங்கே பார்க்கின்றோம், அவர் பணிவோடு வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவரின் விசுவாசம் பெரிது என்று பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது யோபுடைய வாழ்க்கையை மீண்டுமாக பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் 15-14 பார்க்கின்ற பொழுது யோபுடைய பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சன்னதியில் சேரான். மாயக்காரனோ அவர் சன்னதியில் சேரான். அப்படின்னா சன்னதி என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை நாம் இந்த இதில் பார்க்கின்ற பொழுது மூலஸ்தானத்தை சன்னதி என்று சொல்லுகின்றோம். ஆண்டவருடைய சன்னதி என்கிறது அவருடைய பரலோக ராஜ்யம். அவருடைய பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் நானும் சேர முடியாத மாயமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் மாயக்காரனே அவர் சன்னதியில் சேரான் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகின்றார்.
அவருடைய பாடுகளின் மத்தியிலும் அங்கு சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்க, அவர் எனக்கு ரூபவரம் பண்ணுவேன், நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னைக்கு நான் வாசித்த யோபு 42 பார்க்கின்ற பொழுது 8 முதல் 42 வசனம் 10 முதல் 12 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையை எத்தனையா இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எதற்காக? அவன் தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது, சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது, தனக்காக ஜெபித்த பொழுது அல்ல, தன்னுடைய காரியங்களுக்காக ஜெபித்த பொழுது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தந்தருளினார் என்று போடப்பட்டிருக்கிறது. இரட்டத்தனையாய் எப்பொழுது மற்றவர்களுக்காக மற்றவருடைய காரியங்களை அறிந்திருக்கின்றோமே, மற்றவர்கள் செல்கின்ற பாதையை அறிந்திருக்கின்றோமே, அவர்கள் பாழான வழியிலே செல்லு கொண்டிருக்கிறார்களே, பழுகுடியிலே விழப்போகின்றார்களே, அந்த ஆத்மா அழிந்து போகின்றதே, அந்த ஆத்மாவை குறித்த பாரம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாதபடி, அவர்களை குறித்த அக்கறை இல்லாதபடி நீங்கள் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. மற்றவர்களுக்காக யோபு, நமக்கு பாடு உண்டு, நமக்கு வேதனை உண்டு இந்த உலகத்திலே. ஆனாலும் உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் கடந்து வந்தாலும் இங்கு பார்க்கின்றோம், அங்கு மற்றவர்களுக்காக ஜெபித்தான், சிநேகிதனுக்காக ஜெபித்தான். யாரும் சிநேகிதர் இருந்ததாக முன்னால் போடப்படவில்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனாலும் ஜெபிக்கின்றான், ஆனாலும் ஜெபிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் நாம் நம்பினவர்கள் விட்டு கடந்து சென்றாலும் கூட நாம் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருசமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் விசுவாசத்தின் மேன்மையை காண வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். மற்றவர்கள் செய்கின்ற காரியங்களை அறிந்திருக்கின்றீர்களே, அவர்கள் போகின்ற போக்கை அறிந்திருக்கின்றீர்களே, அவர்கள் நடக்கின்ற நடையை அறிந்திருக்கின்றீர்களே, அவருடைய வழியை ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே. எனக்கென்ன என்று அல்லாதபடி நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை, மேன்மையான காரியங்களை செய்வார். அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் பெரியது. அன்றைக்கு கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே உன் விசுவாசம் பெரியது என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது சொல்ல சித்தமுள்ளவராக இருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வருகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கின்றார். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட உறவாடுகின்ற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் நாம் இருக்கின்ற வாழ்க்கையா இருக்கும். இந்த உலகத்திலே நமக்கு என்ன சோதனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். நல்ல பெயர் இம்மானுவேல், காட் வித் அஸ். வந்தோடனே அப்படி மேலே பார்க்குறோமே, இம்மானுவேலரே என்னோடு கூட இருக்கிறீரேப்பா, அப்பா என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீரப்பா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அறிந்திருக்கிறீரப்பா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீரப்பா, என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா, இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேனப்பா, எனக்கு முன்னோர்களை நீர் ஆசீர்வதித்த தேவன் அல்லவா, என்னையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், ஆண்டவரே எங்களுடைய மத்தியிலே எவ்வளவு ஐக்கியமின்மை, எவ்வளவு சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகின்ற சத்துருவின் அந்தகார செயல்கள். புலம்பல் புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கின்றது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இறங்கி நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் கொடுத்துறாங்க. கானானிய ஸ்திரீ கேட்ட பொழுது ஆமாண்டவரே தாழ்த்தின பொழுது அவருடைய விசுவாசத்தை கண்டு பெரியது என்று சொல்லி மகள் அந்நேரமே சுகமானான் வேதவசம் சொல்கின்றது. அப்படின்றால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படினால் இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவருக்காக என்ன காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் கேட்கின்ற அந்த புலம்பல் பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 61 வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 3:61. கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் மோசனையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் எழுந்திருக்கிறதை நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பார்க்கின்ற பொழுது 64 கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரிகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலனளிப்பீர்.
செய்கைக்கு நம்ம பேசணும், அடிக்கடி ஜெபம் பண்ணோம்ல. எங்களுடைய கையின் கிரியைகளை, கையின் பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணும். எங்களுடைய கையின் கிரியைகளை நீர் வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எனக்கு எந்த சூழ்நிலையும் எனக்கு விசுவாசத்தின் மேன்மையை கொடுக்கின்றவராக இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கின்றேன். அதே புலம்பல்ல 57 சொல்கிறாரு, நான் பயப்படாதே என்றார். பயங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய உடலை சரீரத்தை குறித்து இன்றைக்கி பயம், நம்முடைய ஆன்மாவை குறித்ததான பயம். ஆன்மா செத்துக்கிட்டு இருக்கு. ஆத்மா இன்னைக்கு ஆத்மா ஆதாயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இருக்கிற எத்தனை ஆத்மா இன்னைக்கு உயிருள்ள ஆத்மாவாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற ஆத்மாவாய் இருக்கின்றது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு தேவ மனிதர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றவர்கள். ஒரு அறிவாளி ஒரு ராஜாவிடத்தில் போனாராம். போகின்ற பொழுது 4 பொம்மையை செஞ்சு கொண்டு போனாராம். கொண்டு போய் வச்சுட்டு ராஜா முன்னால் வச்சுட்டு அவர் கேட்டிருக்கார், இதில் எது உண்மையான பொம்மை? 4 பொம்மை இருக்குது, இதில் எது உண்மையான பொம்மை என்று சொன்னாங்களாம். எல்லோரும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்மளாம் பார்த்தா ஒரே கிறிஸ்தவர் இல்லை, எல்லாம் சிலுவை போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த பொம்மையை பார்த்துட்டு எல்லோரும் பார்த்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. உடனே அங்கே உள்ள அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மந்திரியை கூப்பிட்டுருக்கார். அவர் வந்திருக்கின்றார். வந்தோடனே எனக்கு ஒன்று வேண்டாம், ஒரு என்னது விளக்க மாற்று குச்சியை ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருக்கார். உடனே கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே அவர் பார்த்துக்கிட்டு ஒரு பொம்மைக்கிட்ட காதில் சொருகியிருக்காரு. காதில் சொருனா என்னாச்சு, உள்ளே போகல. அப்படின்னா இது உண்மையான பொம்மை இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. 2வது பொம்மைகிட்ட பார்த்துருக்காரு. அது இங்கே காதில் விட்டோன்னே இந்த பக்கம் காதில் அப்படியே வந்துருச்சு. அப்படின்னா இது சரியில்லை. 3வது இதை விட்டுருக்காரு. இங்கே காதில் விட்டோன்னே வாய் வழியாக வந்திருக்கு, இது சரியில்லை. 4வது பொம்மையை எடுத்திருக்காரு, காதில் விட்டுருக்காரு. எங்கே போகுதுன்னே தெரில, நேராக உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இதுதான் உண்மையான பொம்மைன்னு சொல்லி கொடுத்தாராம். இதிலேருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற காரியம். இன்றைக்கி வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் நானும் ஆண்டு காலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய செவிக்குள்ளாக நாம் செல்லுகின்றவர்களாய் இருக்கின்றோமா? அல்லது நாம் கேட்கின்ற வார்த்தையை நாம் விட்டவர்களாய் கடந்து செல்கின்றோமா? உலகத்துக்குள்ளாக போகின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டவர்களாய் செல்கின்றோமா? அல்லது நாம் கேட்கின்ற வார்த்தையை வாயில் வீட்டுக்கு போனோடனே என்ன ஆச்சு, இங்கேயே ஆரம்பிச்சு வெளியில் போனோடனே பிரச்சனை தான், இன்னும் வீட்டுக்கு போயாச்சுன்னா பிரச்சனை தான். அப்போ நாம் பேசுகின்ற பேச்சின் மூலமாய் நாம் கேட்ட வார்த்தை நமக்குள்ளாக இல்லாதபடி நம்ம எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துறோம். யாரை என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் போட்டு கணவனை மனைவி போட்டு திட்டுறது, மனைவியை கணவன் போட்டு திட்டுறது, பிள்ளைகளை போட்டு திட்டுறது. அப்பாவை உட்காந்து வச்சுட்டு பிள்ளைய என்ன சொல்லுவாங்க, எருமை பெத்த பிள்ளைய, எருமை பெத்த பிள்ளைய திட்டுறாங்களா இல்லையா? வீட்டில் யாரை திட்டுறாங்க? அவன் வேணா தான் கட்டின மனைவி, கட்டின கணவனை கையும் பிடிச்சி வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வட்டமாக உம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லி முடிவு புரிந்து இருப்பேன்னு சொல்லிக்கான எருமை பத்த பிள்ளைய. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாக போய்விட நம்முடைய வாழ்க்கையிலே வீண் வார்த்தைகளை நாம் சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகின்றவர்களாய் இல்லை. நம்முடைய கேட்கின்ற வார்த்தை இருதயத்துக்குள்ளாக சென்று இருதயத்திலே அதை தியானித்து, அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டா, ஆம் ஆண்டவரே நீ என்ன சொல்கின்றீர், நான் நாய்க்குட்டி தான், ஆனாலும் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் நாய் துணிக்கைகளை தின்னுமே, அப்படியாக எனக்கு நீ கூடும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஸ்திரியே இப்படிப்பட்ட உன்னுடைய விசுவாசம் பெரிது. சொன்ன மாத்திரத்திலே மகள் சுகமானார். இன்றைக்கு பெண் பிள்ளைகளின் ஞாயிறிலே நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற பெண் பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கடவுளுடைய திருநாமத்தினாலே நாம் ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அவருடைய எதிர்கால வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய திருச்சபையின் பெண் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு வேண்டிய எல்லா பணிபடியும் செய்கின்ற பிள்ளைகளாய் வாழவும் வளரவும் நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆம் கத்தாவே, அன்றைக்கு கானானிய ஸ்திரீயின் மூலமாய் கத்தாவே நீர் கத்தாவே அவருடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்பா. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை கத்தாவே ஒரு விசை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான ஒரு நேரமாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஆம் கத்தாவே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கத்தாவே நாங்கள் கத்தாவே கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே உறுதியாக இருக்கவும், விசுவாசத்தின் மேன்மையை நாங்கள் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழவும் கத்தாவே விசேஷமாய் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த பெண் பிள்ளைகள் கத்தாவே எல்லா நிலைகளிலும் வாழ்ந்து சுகித்திருக்கவும், பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீர் பரத்தில் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுமாய் மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். இப்பொழுது பெண் குழந்தைகள் முன்பாக வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அவர்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள்.
குழந்தைகளுக்காக நாம் இப்பொழுது ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். நான் கணக்கிடுகின்ற போது 30 பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் கிட்டத்தட்ட 60 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதாவது கிட்ஸ் தவிர எல்கேஜியிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 60 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆக இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபத்தை ஏறெடுத்து இவர்களை வாழ்த்தி இவர்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவணங்கி இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தின் பெண் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெண் குழந்தைகளாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறீர். தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்ட ஆண்டவர், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் பயங்கரங்களும் நடைபெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே இடைத்தெரிந்த திருச்சபையிலே பெண் குழந்தைகளை சிறப்பிக்கின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாங்களும் பங்கு பெறுவதற்கும் இந்த பெண் குழந்தைகளை நாங்கள் வாழ்த்துவதற்கும் நீர் கிருபையாக ஆசீர்வாதத்தை தந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பெண் குழந்தைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் நன்கு ஞானத்தில் தேறி வளருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த பெண் குழந்தைகளுடைய நல்ல எதிர்காலம் உடைய கரத்தில் இருக்கிறது. வாலிப பிராயத்தில் இருக்கின்ற பெண் குழந்தைகள், சிறு பெண் குழந்தைகள், இவர்களுடைய வளர்ச்சியிலே உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மை இவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தின் பல்வேறு விதமான பாதிப்புகள் இவர்களை சேதப்படுத்தாதவாறு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான தீமையான காரியங்களிலே இந்த பெண் குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலையும் பாதிக்கப்பட்டு விடாதவாறு ஆண்டுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இந்த பெண் குழந்தைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய பெண் குழந்தைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த நாளிலே அவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். பெண் குழந்தைகள் ஆண்டவரே நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், இவர்கள் மூலமாக திருச்சபையிலே நல்ல வளமான நலமான சூழ்நிலைகள் நிலவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. பெண் குழந்தைகளுடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெண் குழந்தைகளை வளர்ப்பதிலே பெற்றோர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆற்றல்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே திருச்சபையும் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் திருச்சபையாக நாங்கள் நினைவுபடுத்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அருமையான பெண் குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் அவர்கள் முன் வந்து பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பெண் குழந்தைகள் ஒரு சிறப்பு காணிக்கை அவர்கள் செலுத்துகின்றார்கள். அவர்களை நாம் வாழ்த்தி அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசை கொடுக்கிறோம். சத்யா நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் இந்த பெண் குழந்தைகளுக்குரிய பரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிப்போம்.
அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகர் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாத்தத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் அன்பில் அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. நிறைவு பவனி பாடலாக 212வது பாமாலை பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகம் என்ற பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே பூலோகத்தில் நீயாமிகோ நீரொளி காலம் பத்திகோ பற்பல ஜாதி தேசரா அற்புத பராஜம் எங்கோமே சீரித்த பாக்யம் தங்கோமே தொன்பொற்றோராரி தேருவா தீக்கற்றோர்வால் பூரிப்பா பூலோகமாந்த யாவரோ வானோரின் சேனாய் தேர
எங்களுடைய வழிபாட்டு சூழலோடும் நிறைந்திருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருவிருந்தின் வழியாக உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சத்தத்தின்படி நடக்கின்றவர்களாக எங்களை மறு அர்ப்பணம் செய்து இந்த வழிபாட்டு தலத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறோம். எங்களோடு கூட வாரும், எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும். உலகத்தின் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களை ஆற்றல்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெண் குழந்தைகளுடைய நல்வாழ்வுக்காக அர்ப்பணிக்கின்ற திருச்சபையாக, பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற திருச்சபையாக நாங்கள் எங்களை ஒப்படைப்பு செய்தவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஆமென்.